வணக்கம் நம்பரே. இந்துக்கள் விழித்திரு நம்பர் வணக்கம். இந்த பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சூப்பர் தான் ஜப் பட்டன் சப்போர்ட்டு ஒரு 2 மணி சேனல். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா மோடி 370ன்னாரு அந்த காஷ்மீர் அப்ரிகேட் பண்ணது ஆர்டிக்கல் 370. அதை அங்கேயே சொல்லியிருந்தார். எங்கள் பார்லிமெண்ட் ஹவுஸில் வச்ச என் ஹவுஸ்லேயே கூட்டணியோட 400ன்னாரு. 400 பார்னார். இப்போ என்னென்னா இப்போ மேக்சிஸ் கருத்து கணிப்பு விட்ருக்கான். அவன் 377றான். ஆனால் 400 ரீச் சொல்லலை. ஆனால் போன தடவை 303 கூட்டணி 350 மேலே, இப்போ 300+ங்கிறான். இங்கே ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, யார் வரக்கூடாதுன்னு தெரியாமல் அவங்க என்ன சிட்டம் செஞ்சுருக்காங்க. இவர் என்னமோ 510 வாக்குறுதி என்னமோ அப்படின்னு கிழிச்சிட்டா மாதிரி 90 வாக்குறுதி அப்படி அண்ணாமலை அடிக்கிறதில்ல. 20 கோடி உருப்படி இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சம்பளம் கொடுக்க முடியுமான்னு தெரியல. வேலை பார்க்குறவங்களா அவங்க வேறு போராடிட்டு இருக்காங்க. இவர் 265 நீ வாக்குறுதி நிறைவேற்றியாச்சு, ரிஸ்க்கான வாக்குறுதி நிறைவேற்றிருக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. இவர் என்னங்கிறாரு, என்ன நிறைவேற்றினார், எங்களுக்கு என்னென்ன ஃபண்டு இல்லை. இங்கே ஃபண்டு என்ன இழுத்து மூடி போக வேண்டியது தானே. ஆட்சியில் இல்லை போகிறேன்னு அது கிடையாது. ஒட்டிகிட்டு இருக்கணும். அங்கேருந்து ஃபண்டு வேணும் கொள்ளையடிக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட அந்த செந்தில் பாலாஜி இருக்கும் 44,000 50,000 கோடி இதில் வருதுன்னா, சைடில் நம்பர் 2ல் ஒரு 10-30,000 கோடி வரும் சாராயத்தில். அப்புறம் 4,000 கோடியா, அது எத்தனை கோடி, 60,000 கோடி சம்பாதிச்சிட்டு துரைமுருகன் சொல்லி அவர் இருக்கிற ஆள் சொன்னார். இப்படி இப்போ வந்தப்பறம் 2 லட்சம் கோடி கடன் பண்ணால் அதுலேயே கிட்டத்தட்ட கொள்ளையடித்த காசே அது ஈக்குவல் முன்ன பண்ண வந்துடுது. அப்போ இங்கே தமிழ்நாடு தத்தளிச்சிட்டு இருக்குது. ஆனால் இவனுங்களுக்கெல்லாம் காசு இருக்குது. ஏது என்ன எல்லாம் ரோட்டில் உட்காந்துருக்காங்க. இல்லை 10,000 கோடி எங்கேயோ தீவுலேருந்து என்னென்னமோ வாங்கி போட்டிருக்கானே, தங்க சுரங்கம் அது இது பாரில் என்னென்னமோ கதை விட்றானே. உண்மையாக பொய்யா இருக்கலாம், சொல்ல முடியாது. இப்போ இவர் வேறு துபாய் இங்கே பாருங்க, கடைசி இப்போ ஒரு ஸ்பெயின் நாடுலாம் போயிட்டு இருந்தார். அந்த நாடு நம்மளோட கீழ் லெவலில் உள்ள நாடு. ஏன் அங்கே போட்டு அங்கேருந்து ரிவர்ஸில் இங்கே வரப்போகுதா? ஸோ நம்ம ஓட்டு போட்டு நமக்கு ஒன்றும் செய்யலைன்னா இவனுக்கு வளர்ந்துக்க அதைத்தானே வேண்டாங்கிறது, குடும்ப ஆட்சி வேண்டாங்கிறது. இப்போ கருத்து கணிப்புலாம் பார்த்தா 30 சீட்டுக்கு மேலே டிஎம்கே வருதுங்கிறான். ஆனால் இதில் அண்ணாமலை சொல்கிற சூச்சமாக இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 18-20% எங்கே இருக்குதுன்னு நான் பிஜேபி இப்போ 18-20% கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். டபுள் டிஜிட் வந்துருச்சா இப்போது. அது 25-24% இருக்கும். குறைஞ்சபட்சம் 22% மேலே இப்போ இருக்குன்றாங்க பிஜேபி மட்டும். பாத யாத்திரை போயாச்சு. இனி இப்போ சிறிய கட்சியில் சேர்த்தா இன்னும் நாள் இருக்குது. அதை எடுத்து சொல்லுவாங்க. மோடி இன்னும் நிறையா வரத்தான் போகிறாரு. மோடி வர்றது அவர் தோல்வி பயன். இவர் என்ன தெரிஞ்சு பேசுகிறா, யாரை எழுதி கொடுத்து பேசுகிறான்னு தெரியல ஸ்டாலின். யாருக்கு தோல்வி பயம், கட்சி எவ்வளோ துண்டாக போகுதுன்னு எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரியும். உலகம் தெரியுதானே தெரியல. அவர் பாட்டுக்கு எதையோ வளர்றாரு. யூடியூப்பில் ஆடெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. சரி, அது இருக்கட்டும். அவர் தெரிய வேண்டிய நேரத்தில் தெரியுது. அதுவும் தெரியாமல் போகுதானே தெரியாது. கட்சி ஆட்சியெல்லாம் போயிடுச்சு, எந்திரிச்சு போங்கன்னு சொல்கிற கூட வந்தாலும் வரலாம். அந்த நிலைமையில் இருக்காருன்னு. சரி, ரைட், அது விட்ருவோம் அவங்களுக்கு. இப்போது மோடி வந்துட்டு போனால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 2 நாள் இங்கே இருந்துட்டு போனார்ல. மதிமுக டிஎம்கேல அந்த கம்யூனிஸ்டெல்லாம் 2 சீட்டு ஏதோ கொடுத்தாங்கன்றாங்க. அது சரியா இன்னும் வரும்போது தெரியும். ஏதோ கட்சிக்கெல்லாம் கொடுத்தா மொத்தம் 6 சீட்டு யார் யாருக்கும் ஒதுக்கினதாங்க. இன்னும் திருமாவளவன் ஒதுக்கல. மதிமுக நான் உங்கள் சின்னத்தில் நிற்க மாட்டேன், பம்பர் சின்னத்தான் நிற்பேன்றபடி 2 சீட்டு வேணும், 3 சீட்டு. இப்போ காங்கிரஸ் அதே மாதிரி 2 சீட் கொடுத்து கம்யூனிஸ்ட் கொடுக்குறாங்க வச்சுங்க. காங்கிரஸ் இன்னும் 10 சீட் கேட்பான். முடியாது, உங்களுக்கு 3 நாள் தான் அப்படிம்பாங்க. கமலஹாசன் அதை நாங்கள் பார்த்துக்குறோமா, இல்லை சேர்த்து 1 தான்பாங்க. என்ன இல்லை என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்குள்ளதை கேட்கும், கமலுக்கு கேட்காதும்பாங்க. அப்போது இது என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி செல்வ பிறந்தங்க மீட்டிங்கில் நாங்கள் 2014 தனித்து தான் நின்னோம், கூட்டணியாக தனிச்சா சொல்கிறேன்றாங்க. ஒரு பக்கம் பத்திரிகையாளர் ஏடிஎம்கேட்ட பேசிகிட்டு இருக்கதான் சொல்கிறாங்க. ஏடிஎம்கே ஒரு 12 சீட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை அதே 10 கொடுத்தாலும் கொடுக்கலாம். என்னங்க தோக்கிறதுக்கு போல, ஏன்னா சட்டசபைக்கு வச்சுக்கலாம் நினைக்கலாம். ஏன்னா முஸ்லீம் ஓட்டு வேணும் தான் இருக்குது. அப்படி இந்துக்கள் ஓட்டு மாற போய் பிஜேபிக்கும் தெரியல. ரைட்டு இருக்கணும். அப்போ ஒரு வேளை மதிமுக வருதா, பாமக தேமுதிக ஒரு வேளை ஏடிஎம்கே வருதா, இதெல்லாம் ஒரு இருக்குது. என்னென்னா டிஎம்கேலேருந்து கண்டு இந்த பக்கம் வந்தாச்சுனாலே முடிஞ்சுது, பேலன்ஸ் ஆகிக்கும். ஏடிஎம் காங்கிரஸும் ஏதோ ஒன்று இந்த பக்கம் வந்தாச்சுன்னா இங்கே இருக்கிற சீட் இங்கே தென் மாவட்டத்தில் மதுரை கீழவே எடப்பாடி மேலே கோவம் ஜாஸ்தி. இவங்க ஒன்றும் பண்ணலை. தென் மாவட்டம் மழை வந்தால் பார்த்தீங்க. அப்போ தென் மாவட்டங்கள் கொங்கில் பார்க்குறீங்க. அதுதான் கொங்கில்
மீட்டிங் படத்தில் போட்டது. இப்படி இருக்கும்போது இது இவர் சொல்கிற மும்முனை போட்டியில் சான்ஸ் இருக்குது சீமான் ஓட்டை பறிக்கும் போது. என்ன ஏற்கனவே 20% திமுக கம்மியாக இருக்குது, அதிருப்தியில் கம்மியாகுதுன்னு வச்சுங்க, 45% கம்மியாகுதுன்னா மேலும் அதை குறைக்கிறதுக்கு அங்கேருந்து கழண்டு வரணும். காங்கிரஸ் கழண்டு வந்தால் அங்கே வந்து சேர்ற இடம் ஏடிஎம்கே தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி. அதனால் இது இப்போ இவர் வந்துட்டு போனனையும் இவங்க வந்து என்ன நினச்சாங்கன்னா, முதல்ல வந்து கருணாநிதி இறந்தப்போ பயத்தில் சீட்டை வாரி கொடுத்துட்டா அப்படி ஸ்டாலின். அப்புறம் சட்டசபையில் இருந்தாலும் கொடுக்கல. 50 சீட்டு எம்பிக்கு தான் 50 சீட்டு 25 சீட் தான் கொடுத்தவர் ஸ்டாலின். இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம தான் ஜெயிக்கிறேன், அவங்க இந்த அதிருப்தினே தெரில, என்ன ரிப்போர்ட் கொடுக்குறதுன்னு தெரில, ரொம்ப நல்ல ஆட்சி நடக்குது அப்படின்னு ஸ்டாலின் ரிப்போர்ட் போகுது. அதனால் நம்ம பார்த்துக்கலாம், காங்கிரஸ் போனால் போட்டோம், ஏதோ கம்யூனிஸ்ட் மட்டும் போதும். ஏன்னா இந்த காங்கிரஸ் மறுபடியும் கூப்பிட்டா வந்துக்கு போகிறான், அவங்க வந்து 30 சீட்டில் நிற்கணும் அப்படிங்கிற இதில் இது என்னன்றது ஒரு நாட்கள் தெரிய வரும். செல்வ பிறந்தைக்கு ஒரு வேளை 5 சீட்டாக கொடுக்குறாங்களா, என்ன கொடுத்து வாங்கிக்கிறாங்களா, இல்லை வெளில போகிறாங்களா? ஏன்னா ஏடிஎம்கே ஓப்பனாக இருக்கும்போது போகணும்னு நினைப்பான். ஸோ இப்போ என்னமோ கருத்து கணிப்பெல்லாம் போடுறானுங்க, 3 சீட்டு ஏடிஎம்கே பிச்சு இந்த மாதிரிலாம் போடுறானுங்க, 30+ சீட்டு டிஎம்கே. முதல்ல அலையன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் சொல்கிறதே தப்பு. ஆனால் அண்ணாமலை உழைச்சதுக்கு டபுள் டிஜிட் வந்திருக்கு, 20% மேலேன்றது கண்டிப்பாக இருக்கும். ஒன்றுமில்லை, அன்றைக்கே 2 தலைவர் இருக்கும் மக்கள் கூட்டணியில் அந்த மாதிரி வரும்போது, போண்டராசன் இருக்கும்போது அவங்களாம் யாருமே வைப்ரண்ட் கிடையாது. 2 வைப்ரண்ட் ஏடிஎம்கே டீம் இருக்கும்போதே 18% மேலே வந்தது. 2 பேரும் இல்லை, ஒரு ஏடிஎம்கே பல துண்டாக இருக்குது. இது அதிருப்தி. கூட்டணி இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுத்துக்கு உதவாத கூட்டணி இது. ஆட்சியே ஒன்றும் யூஸ்லெஸ்ஸு மக்களுக்கு. அப்படிங்கும்போது இவர் வந்து பாத யாத்திரை ஜம்ப் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க தெரிஞ்சுட்டாங்க இந்த சட்டம் இன்னும் 60 நாள் இருக்குது, இன்னும் திட்டத்தைலாம் சொல்லுவாங்க, தடுத்து யாரும். நாங்கள் என்ன தடுத்தோன்றார் இப்போ ஸ்டாலின். மோடி சொன்னதுக்கு என்ன தடுத்தாங்கிற. சரி, இதோட போனாங்களாம் பார்த்தா இன்றைக்கி ஏதோ மீட்டிங் போட்டு இந்த விவசாயி சம்மந்தமாக அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, விலங்குகள் இருக்குல்ல, அனிமலை ஒப்பிட்டு மறுபடியும் ஏற்கனவே பூச்சாண்டி கீச்சாண்டாங்க அண்ணாமலையை, ஒரு அனிமலை ஒப்பிட்டு ஜந்துங்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் ஏடிஎம்கே தாக்காமல் இருந்தாங்க, இனிமேல் தாக்க ஆரம்பிச்சிடும். ஏதோ மோடி ஜெயலலிதாவுக்கு மரியாதை கொடுத்து பேசினார் அண்ணா மோடி அவர்கள், ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும். ஆனால் இவங்க அதை காப்பாற்றிக்காமல் கூட்டணியில் இருக்கணும். உங்களை நீ தாக்க ஆரம்பிச்சிட்டில, இனிமேல் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஏடிஎம்கே காங்கிரஸ்லேருந்து பல பேர் எம்எல்ஏ எம்பி மந்திரியாக இருந்தவங்க கூட வர சான்ஸ் இருக்குன்றான். ஈக்குவலைஸ் பண்ணணும்ல உங்களுக்கு. அதனால தான் இப்போது இவங்களை இன்னும் எந்த லெவலில் சேர்க்குறேன்னு இப்போ தாக்கிட்டால. இன்னி தினகரன் அவங்களுக்குலாம் ஒரு சீட் தான் சொல்லியிருக்கு, 2 சீட் 1 சீட் தான். அது பன்னீர் இவனுக்கு 1 சீட் தான், அவர் கட்சியே இல்லை பன்னீர். அவர் 10 சீட் கேட்டால் 0 அடித்து 1 சீட்டு. இவருக்கு 2 சீட் கொடுக்கலாம் தினகரனுக்கு வந்துரு. இனி ஏடிஎம்கே ஆல் டிஎம்கே காங்கிரஸ்லாம் ஆள் வருவாங்க. இனி சரி மோடி தான் வருவார்னு தெரிஞ்சாச்சுன்னா நீ ஏடிஎம்கேக்கு போகிற காங்கிரஸ் போகும், பிஜேபி போகிற ஆட்கள் வருவாங்க. இப்போ எப்படி விஜயதாரணி வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் ஃபார்ம் ஆகணும், உனக்கு எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகணும். இதெல்லாம் இப்படி தான் உருட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கடையில் இப்போ வந்து டிஎம்கே இப்போ தான் வந்து ரொம்ப லேட்டாக இப்போ தான் இப்போ டிஎம்கே வந்து அந்த போதைப் பொருள் கடத்தினவை பற்றி இப்போ பேசுகிறா அப்படி பழனிச்சாமி. ஆனால் ஒன்று, நீ திட்டத்தை நீ சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, நீ மோடியை சொல்லி திட்டினேன்னா ஏடிஎம்கே நீங்கள் 2 பேரும் சங்கு வந்துடும், ஓட்டு வராது. அதில் ஏடிஎம்கே கிளவராக அண்ணாமலையை சொன்னால் அதுக்கு கவுண்டர் வாங்கணும். டிஎம்கே மோடி ஏற்கனவே சொல்லி அப்போ சொன்னேன், இன்னி சொல்லிப்பார் மோடியை அப்படிங்கிறாங்க. ஸோ காலம் சூடாகுது. இது இன்னும் எங்கெங்கே போய் யார் செட்டில் ஆகுதுங்கிறத பார்ப்போம். நன்றி, ஜெயந்த்.